இந்த படத்துல 2 பேருமே ஹீரோ கிடையாது, 2 பேருமே வில்லன் அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ரஜினி சாரை நம்ம வந்து வில்லனா பார்த்துருக்கோம், அதே மாதிரி கமல் சாரையும் அவரை வந்து வில்லனா பார்த்துருக்கோம். ஸோ 2 பேரும் அந்த ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்கல்ல, அது எப்படி இருக்குமோ, என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கன்ஃபார்மா அவங்க 2 பேருமே எப்பயும் ஒரு படம் பண்றாங்கன்னா அது ஃப்ரேம்ஸ்ல ஆக்டிங்ல ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. அவங்க தியேட்டரை நினைச்சு நடிப்பாங்கன்னு சொல்லி நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது படமா பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த கிளிம்ஸ் ஆஃப் வந்து நம்ம கேஹெச் அண்ட் ஆர்கே அப்படின்னு போடும்போது நிறைய பேர் வந்து டக்குன்னு பாத்தீங்களா கமல் சாரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு லைக் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது தான் வந்து மேபி ஒருவேளை அப்படி அவங்க கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமல் சார் சார் ரஜினி சார் பேரே ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி ரஜினி சார் இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்காரு, சீனியர்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா இல்ல ரஜினி அது வேணாம், அது தப்பு அப்படின்னு சொல்லி அவரும் நடுவுல சார் என்ன சார் பண்றது அப்படின்னு இருக்கும்போது ஓகே இது